இங்க காலேஜ்ல புதுசா சேர்ந்த 3 ஜூனியர் பசங்கள சீனியர் பசங்க ராகிங்ன்ற பேர்ல ஹாஸ்டலுக்கு முன்னாடி இருக்கிற சுடுகாட்டுல ராத்திரி 12 மணிக்கு போய் டான்ஸ் ஆடி வீடியோ எடுத்து அதை எங்க கிட்ட கொண்டு வந்து காமிக்கணும்னு சொல்ல சீனியர் மேல உள்ள பயத்துல அவங்க சொன்ன மாதிரியே சுடுகாட்டுல டான்ஸ் ஆடி வீடியோ எடுக்க அங்க திடீர்னு ஒரு நாய் வந்து நின்று இவங்களை பார்த்து குலைக்க ஆரம்பிக்குது. அதுகிட்ட இருந்து தப்பிக்க அங்க இருந்த ஒரு சமாதியில நட்டு வச்சிருந்த சிலுவையை உருவி கையில வச்சுக்கிட்டு ஹாஸ்டலுக்கே துண்டா காணும் துணியா காணும் ஓடி வந்து நாய்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி அந்த சிலுவையை தூக்கி போட அது அங்க ரொம்ப நாளா பூட்டி கிடக்கிற பழைய பிரின்சிபலோட ரூம்ல போய் விழுந்துருது. இப்போ ஒரு நாள் சரக்கடிச்சிட்டு ஃபுல் போதையில அந்த பூட்டி கிடக்கிற ரூம்ல என்னதான் இருக்கும்னு பாக்குறதுக்காக வார்டன் கிட்ட இருந்து சாவி ஆட்டையை போட்டு ரூமை திறந்து பாக்குறாங்க. அங்க இவங்க தூக்கி போட்ட சிலுவை ஒரு இடத்துல கொத்திக்கிட்டு நிக்க அங்கே ஏதோ புதையல் இருக்கு போலன்ட்டு இவங்களே போதையில புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த தோண்டி பார்க்க அங்க அவங்களுக்கு ஷாக் கொடுக்கற விதமா ஒரு எலும்பு கூட இருக்கு. அதை பார்த்து பயந்து போனவங்க எதுக்குடா பம்மனு இந்த இடத்த பழையபடியே ஆக்கிட்டு அங்கிருந்து போயிடுறானுங்க. இப்ப கிளாஸ்ல அவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்த ப்ரொஃபசர் அதுல ஒருத்தனை கூப்பிட்டு போர்ட்ல சம் போட சொல்ல அவனுக்கு அது சுத்தமா தெரியாது. பட் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அவன் மேல பட அவன் சரசரன்னு அந்த சம்ம சூப்பராவே போட்டு முடிச்சிட இதை பார்த்து இவங்களாலேயே நம்ப முடியல. இப்போ கிளாஸ்ல இருந்து வெளியில வர அங்க ஒரு மேம பார்த்து பம்மிட்டு நிக்கிறானுங்க. அசைன்மெண்ட் ஏதோ சப்மிட் பண்ணணும் போல. ஆனா அவங்க வந்து டைம்க்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டீங்களேன்னு பாராட்டிட்டு போக என்னடா நடக்குதுன்னு இவங்க ஸ்டாஃப் ரூம்ல போய் பார்த்தா இவங்க 3 பேரோட பேரும் போட்டு நோட் யாரோ எழுதி சப்மிட் பண்ணிருக்காங்க. இப்ப இவங்களும் ரூம்ல உட்காந்து அந்த எலும்பு கூட தோண்டினதுக்கு அப்புறமா தான் எல்லாமே வித்தியாசமா நடக்குதுன்னு பேசிக்கிட்டு இருக்க அப்பத்துல இருந்து அந்த பேய் கிட்ட கேட்டு இவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையுமே செஞ்சுக்கிறானுங்க. அந்த பேய் ஏதோ இவங்களுக்கு எடுபடி வேலை செய்யற மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஆரம்பத்துல எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்த பேய் இப்ப இவங்களுக்கு அகைன்ஸ்டா செயல்பட ஆரம்பிக்குது. இவங்க ரூம்ல தீ பிடிக்க வைக்குது, தலையில ஃபேனை விழ வைக்குது. இதுல பயந்து போனவங்களும் பேய் கிட்ட சொல்லி எல்லாத்தையும் நிறுத்த சொல்லலாம்னு முடிவு பண்ணி மேல பார்த்து அதுகிட்ட பேச்சுவார்த்தை நடத்த அது என்ன காண்டில இருந்துச்சோ தெரியல அதுல ஒருத்தவன கழுத்தை பிடிச்சி அப்படியே மேல தூக்கிடுது. அப்பதான் அந்த பேய் யாருன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு வேண்டியதை செஞ்சாதான் அதோட ஆத்மா சாந்தி அடையும்னு அந்த பேய் யாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பழைய காலேஜ் பியூனா இருந்தவன் எல்லாம் விசாரிச்சு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் காணாம போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறானுங்க. அவனதான் யாரோ கொண்டு இருக்காங்க. அவன் தான் இப்ப பேயா வந்திருக்கான்னு முடிவு பண்ணி அவனை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி லாஸ்டா அவனோட தங்கச்சி எங்கேஜ்மெண்ட்காக அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஃபங்க்ஷன்ல கலந்துருப்பான். அங்க எல்லாரும் சேர்ந்து சரக்கடிச்சிட்டு அவனுக்குள்ளேயே ஏதோ பயங்கரமா சண்டை வந்து அதை பார்த்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிருப்பாங்க. அதுல காண்டாயி அவனோட அம்மாவே அவனை திட்டி அனுப்பிடாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப தங்கச்சியோட கல்யாணம் நடந்துச்சுன்னா அவனோட ஆத்மா சாந்தி அடையும்னு காலேஜ்ல ஏதோ பொய்ய சொல்லி காசெல்லாம் கலெக்ட் பண்ணி அவனோட தங்கச்சி கல்யாணத்தையும் நல்லபடியா நடத்தி வச்சா இவங்க பேயின்னு இவ்வளவு நாளா நம்பிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணோட அண்ணன் அங்க வந்து நிக்கிறான். இதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆனவங்க இப்ப ரூம்ல வந்து அப்ப அந்த பேய் வேற யாரா இருக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்க சமயம் அங்க போர்ட்ல மனுன்னு எழுதிருந்த அந்த பேர் அழிஞ்சு அணுன்னு மாறுது. அப்பதான் அந்த பேய் ஒரு பொண்ணுன்றதே உங்களுக்கு தெரிய வருது.